திமுகவின் பவள விழா பொதுக்கூட்டம் காஞ்சிபுரத்தில் உள்ள பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன் காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், இந்த பொதுக்கூட்டத்தில் சுமார் எவ்வளவு பேர் கலந்துகிட்டு இருக்கிறாங்க? இது பற்றிய கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக திமுகவின் 75வது ஆண்டு துவக்க விழாவையொட்டி திமுக பவள விழா பொதுக்கூட்டம் பேரறிஞர் அண்ணா பிறந்த ஊரான காஞ்சிபுரத்தில் நடைபெறும் என திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அந்த வகையில் காஞ்சிபுரம் அடுத்த பெரியார் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி மைதானத்தில் இந்த பொதுக்கூட்டத்திற்கான பிரம்மாண்ட மேடையானது அமைக்கப்பட்டுள்ளது. பவள விழா பொதுக்கூட்டத்தில் சுமார் 50,000 பார்வையாளர்கள் அமர்ந்து இந்த பொதுக்கூட்டத்தை காணும் வகையில் 250 அடி நீளம் 500 அடி அகலத்தில் 3 பிரம்மாண்ட பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பந்தலிலும் பார்வையாளர்கள் நிகழ்ச்சிகளை அருகிலிருந்து பார்க்கும் வகையில் LED திரைகள், அவர்களுக்கு தேவையான குடிநீர், கழிப்பறை வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சில மணி துளிகளில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்புரை ஆற்ற உள்ளார். தற்போது இந்த பவள விழா பொதுக்கூட்டத்தில் திமுகவின் கூட்டணி கட்சிகளான தோழமை கட்சிகள் 20க்கும் மேற்பட்ட அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்று தற்போது சிறப்புரை ஆற்றி வருகின்றனர். திமுக அந்த பவள விழா பொதுக்கூட்டத்தில் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட அந்த தொண்டர்கள் தற்போது பார்த்து வருகின்றனர். இந்த பொதுக்கூட்டத்தில் திமுகவினுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிலையில திமுகவுடைய எந்தெந்த முக்கிய நிர்வாகிகள் கலந்துகிட்டு இருக்கிறாங்க, அதை பற்றிய விவரங்களையும் சொல்லுங்க மணிகண்டன். நிச்சயமாக திமுகவை பொறுத்தவரை அமைச்சர்கள் நேரு, தாமு அன்பரசன், கீதா ஜீவன் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள், RS பாரதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் முக்கிய அமைச்சர்கள் அனைவரும் பங்கேற்றிருக்கிறார். அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைத்து நிர்வாகிகளும் பங்கேற்று தற்போது இந்த பவள விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்புரை ஆற்ற இருக்கிற நிலையில அவர் எப்பொழுது நிகழ்விடத்திற்கு வரவிருக்கிறார், அது பற்றிய தகவல்கள் என்ன மணிகண்டன்? கண்டிப்பாக இன்னும் சில மணி துளிகளில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த பவள விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று சிறப்புரையாற்ற இருக்கிறார். குறிப்பாக காஞ்சிபுரம் வரக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வரவேற்கும் விதமாக காஞ்சிபுரம் முழுவதும் வரவேற்பு பேனர்கள், மின் விளக்குகள், கட்டவுட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் சார்பில் வைக்கப்பட்டு பிரம்மாண்ட வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. இன்னும் சில மணி துளிகளில் முதல்வர் அவர்கள் இந்த பொதுக்கூட்ட பந்தலுக்கு வருகை தந்து சிறப்புரை ஆற்ற உள்ளார். இதற்கு முன்னதாக காஞ்சிபுரத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் நினைவு இல்லத்தில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் இந்த பவள விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று சிறப்புரை ஆற்ற உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.